உருவம் வரைகிறத வன்மையாக கண்டிக்குது. ஹஜ்ரத் இப்னு அப்பாஸிடத்தில் ஒருவர் வந்தார், வந்து சொன்னார், நான் உருவம் வரையக்கூடிய தொழில் செய்கிறேன், என் விஷயத்தில் ஃபத்வா கொடுங்கன்னு சொல்லி. இப்னு அப்பாஸ் சொன்னாங்க, பக்கத்தில் வான்னு சொன்னாங்க. அவர் பக்கத்தில் நெருங்கி வந்தார். இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் வான்னு சொன்னாங்க. நெருங்கி வந்தார். இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் வான்னு சொன்னாங்க. அவர் நல்ல பக்கத்தில் வந்த பிறகு அவருடைய காதில் சொன்னாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், குல்லு முஸவ்விரின் ஃபின்னார், உருவம் வரையக்கூடிய எல்லோரும் நரகவாதிகள். உருவம் வரையக்கூடிய எல்லா நரகவாதிகள், அவன் எத்தனை உருவம் வரைந்தானோ எல்லா உருவங்களுக்கும் உயிர் கொடுக்கப்படும், அந்த உயிர்கள் அவனை நரகத்தில் துன்புறுத்தும் சொன்னான். ஒரு ஹதீஸில் பெருமானார் சொன்னாங்க, யஹ்ருஜு உனுகும் மினன்னார், நரகத்திலிருந்து ஹதீஸில் வர்ற வார்த்தை உனுக், உனுக்குனா கழுத்துன்னு அர்த்தம். இதுக்கு என்ன பொருள் அது நமக்கு தெரியாது. பெருமானார் சொன்னாங்க, நரகத்திலிருந்து ஒரு கழுத்து மாதிரி ஒன்று வெளியே வரும். அந்த கழுத்துக்கு 2 கண்கள் இருக்கும், அந்த கண்களால் அது பார்க்கும். அந்த கழுத்துக்கு கழுத்து மாதிரி ஒரு உருவம் வரும், அதற்கு 2 செவிகள் இருக்கும், அந்த செவிகளால் அது கேட்கும். அந்த கழுத்து மாதிரி தெரிகிற அந்த உருவம் இருக்கிறது, அதற்கு ஒரு நாவும் இருக்கும், அந்த நாவால் அது பேசும். அந்த கழுத்து மாதிரியான அந்த உருவம் சொல்லுமா, ஆனா உக்கில் துபி சலாசத்தின், அல்லாஹ் 3 பேரை தண்டிக்கிறதுக்காக என்னை நியமித்திருக்கிறான். 3 பேரை தண்டிக்கிறதுக்கு, அல்லாஹ்வோடு இணை வைத்தவர்களை தண்டிப்பதற்கு, உலகத்தில் மக்களை அநியாயம் செய்து கொடுங்கோல் ஆட்சி செய்த சர்வாதிகாரிகளை தண்டிப்பதற்கு. 3வது யார் தெரியுமா? யாரெல்லாம் உருவம் வரைந்தார்களோ அவர்களை தண்டிப்பதற்கு அல்லாஹ் என்ன நியமித்திருக்கிறான் என்று சொல்லி, விசாரணை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால 500 வருஷத்துக்கு முன்னால இந்த 3 பேரை நரகத்தில் போடப்படும். எப்படி சொர்க்கத்திற்கு சில பேர் விசாரணை இல்லாம போவாங்களோ, நரகத்திற்கு சில பேர் விசாரணை இல்லாம அனுப்பப்படுவாங்க. 500 வருஷத்துக்கு முன்னால இந்த 3 பேரை நரகத்தில் போடப்படும். அருமையானவர்களே, உருவம் வரைகிறது, கையால் வரைகிறது, அது எல்லா அறிஞர்கள்ட்டையும் ஹராம். உருவம் கையால் வரையக்கூடாது. இப்போ நம்ம பிள்ளைங்க ஸ்கூலில் படிக்கிறாங்கன்னா பாடத்திட்டம் கட்டாயம் நிர்பந்தம் என்று இருக்குமானால் ஒரு நிர்பந்தத்திற்கான சட்டம் வேற, வரைஞ்சுதான் ஆகணுங்கிற கட்டாயத்தில் செஞ்சால் அது வேறு விஷயம். ஆனால் எந்த நிர்பந்தமும் இல்லாமல் ஓவியம் வரைகிற கலையை படிக்கிறது ஹராம். ஒரு முஸ்லீம் ஓவியம் வரையக்கூடாது, உருவங்களை வரையக்கூடாது. மரங்கள் வரையலாம், இயற்கைகளை வரையலாம், இயற்கை வரையலாம், ஆனால் உருவம் வரையக்கூடாது. ஆனால் இன்னைக்கு பிள்ளைங்க யாருடைய ஃபோட்டோவையாவது அழகா வரைஞ்சிட்டா, என் பிள்ளை அழகா வரைஞ்சிருக்கிறான்னு சொல்லி பெருமைப்படுறோம், என் பிள்ளை அருமையாக வரைஞ்சிருக்கிறான்னு சொல்லி பாராட்டுறோம். உருவங்களை வரைவது ஹராம், கையால் வரைவது அது மார்க்கத்தில் தடுக்கப்பட்டிருக்கு.